திருப்புகழ் 433. பாலாய் நூலாய் தேனாய் நீளாய் பாகாய் வாய்ச்சொல் பொடியார் தாம் பாடா வாடா வேள் தாவாலே பாடாய் ஈடற்று இடை பீரும் தோளாலே காலாலே ஊனாலே சூழ் பாசக் குடில் மாசு தோயா மாயா ஓயா நோயால் சோர்வாய் மாளக் கடவேனோ ஞாலா மேலா வேதா போதா நாதா ஜோதி கிரியோனே ஞான ஆச்சார வானாள் கோனே நானா வேத பொருளோனே வேளா பாலா சீல ஆகாரா வேளே வேட கொடி கோவே வீறு ஆதாரா ஆறு ஆதாரா வீரா வீர பெருமாளே குடில் மாசு தோயா மாயா ஓயா நோயால் சோர்வாய் மாளக் கடவேனோ ஞாலா மேலா வேதா போதா நாதா ஜோதி கிரியோனே ஞான ஆச்சாரா வானாள் கோனே நானா வேத பொருளோனே வேளா பாலா சீல ஆகாரா வேளே வேடக்கொடி கோவே வீர ஆதாரா ஆறு ஆதாரா வீரா வீர பெருமாளே இவ்வுலகத்தில் சிறந்து விளங்குபவனே ஞாலா மேலா வேதா போதா நாதா நான்முகனுக்கும் உண்மையை உணர்த்தியவனே நாதனே ஜோதி கிரியோனே ஜோதிமலையான அருணகிரிக்கு உரியவனே ஞான ஆச்சார முதல்வனே வானுலகத்தை ஆள்கின்ற அரசே வானாள் கோனே பல வகையான வேதங்களுக்கும் உட்பொருளாக விளங்குபவனே வேலனே சிறுவனே தூயனே தூயவனே செவ்வேளே வேடுவர் பெண்ணான வள்ளியின் கணவனே வீர பண்புக்கு ஆதாரமானவனே வீர ஆதாரா மூலாதார முதலான 6 ஆதாரங்களுக்கும் உரியவனே வீரனே வீர பெருமாளே விலைமங்கையர் பாலை போன்றும் தமிழ் நூலை போன்றும் தேனை போன்றும் நீண்டு வரும் காய்ச்சிய வெள்ளப்பாயினை போன்றும் இனிமையான வாய்ச்சொல்லை உடையவர் அத்தகைய கொடி போன்ற விலைமங்கையரின் பாடி ஆடி விருப்பம் ஊட்டும் சக்தியால் வேதனை அடைந்தவனாய் என் வலிமை தகுதி இழந்து இடையில் கிழிந்து போகும் தோலாலும் காற்றாலும் ஊனாலும் சூழப்பட்டுள்ளதும் பற்றுக்களுக்கு இடமானதுமான இக்குடில் குற்றங்கள் தோய்ந்தும் ஒளி மழுங்கியும் ஓயாத நோயினால் தளர்ச்சி அடைந்தும் இறந்துவிடக் கடவேனோ அஞ்ஞனம் இறந்து விடாமல் நின் திருவடி துதிப்பாடும் வரம் அருள்வாயாக. தோயா மாயா ஓயா நோயால் சோர்வாய் மாளக் கடவேனோ வீரா வீர பெருமாளே ஞாலா மேலா வேதா போதா நாதா ஜோதி கிரியோனே ஞான ஆச்சாரா வானாள் கோனே நானா வேத பொருளோனே.